ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்துட்டு Leetcode SQL சீரிஸோட நெக்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் நிகிஷோர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அமைத்திருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா கஸ்டமர்ஸ் who never order அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஸ்கீமாஸ் பார்த்தோம்னா ரெண்டு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு கஸ்டமர்ஸ் டேபிள், இன்னொன்று வந்துட்டு ஆர்டர்ஸ் டேபிள். ஸோ கஸ்டமர்ஸ் டேபிளில் பார்த்தோம்னா ஐடி நேம்ன்ட்டு இருக்குது, ஐடிங்கிறது ப்ரைமரி கீயாக இருக்குது. அண்ட் ஆர்டர்ஸ் டேபிளில் பார்த்தோம்னா ஐடி அண்ட் கஸ்டமர் ஐடின்னு இருக்குது. இங்கே கஸ்டமர் ஐடி வந்துட்டு ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்பில் இந்த டேபிளை வந்துட்டு பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளமோட டேபிள்ஸோட ஸ்கீமாஸ். ப்ராப்ளம் என்னென்னா வந்துட்டு ரைட் அண்ட் எஸ்கியூஎல் query to report all customers who never order anything. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு எந்தெந்த கஸ்டமர்ஸ்லாம் இது வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட பண்ணல அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட இன்புட் பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டு டேபிள், ஸோ கஸ்டமர்ஸ் டேபிள் அண்ட் ஆர்டர் டேபிள் கொடுத்துட்றாங்க. ஆர்டர் டேபிளில் வந்துட்டு 3 and 1 கஸ்டமர் ஐடி இருக்குது. ஸோ இதை தவிர்த்துட்டு மிச்சம் என்னென்ன கஸ்டமர் ஐடிஸ் இருக்கோ அதெல்லாம் தான் வந்துட்டு நமக்கு ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ 3 and 1 தவிர்த்துட்டு மிச்சம் இருக்குன்னா 2 and 4 இருக்குது. ஸோ ஹென்ரி அண்ட் மேக்ஸ் தான் வந்துட்டு இதோட ரிசல்ட். ஸோ இதில் நம்ம டிஸ்பிளே பண்ண வேண்டியது வந்துட்டு கஸ்டமரோட நேம் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு 2 டைப்ஸாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு சப்குவரி யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆர் வந்துட்டு ஜாயின் பண்ணி பண்ணலாம். ஸோ நான் ரெண்டு சொல்யூஷனும் வந்துட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்தோம்னா லெஃப்ட் ஜாயின் பண்ணி சால்வ் பண்ணுறது. ஸோ என்ன பண்ணுவேன்னா கஸ்டமரையும் ஆர்டரையும் வந்துட்டு லெஃப்ட் ஜாயின் பண்ணுவேன். ஸோ கஸ்டமரில் இருக்க எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆகிடும். ஆர்டர்ஸ் டேபிளில் வந்துட்டு வேல்யூ இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆகும், இல்லை அப்படின்னா வந்துட்டு நல்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு விஷுவலாக என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு செலக்ட் ஃபார் கஸ்டமர். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காக மட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு எலியஸ் நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு சீன் கொடுக்குறேன். சீங்கிறது தான் வந்துட்டு இந்த கஸ்டமரோட எலியஸ் நேம். அண்ட் லெஃப்ட் ஜாயின் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் ஜாயின் ஆர்டர்ஸ் ஆஸ் ஆன் p.id டு o.customer id அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதை வந்துட்டு ரன் பண்ணோம்னா நம்ம லெஃப்ட் ஜாயினோட விஷுவல் கிடச்சிடும். இது வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் கிடையாது, இது ஜஸ்ட் விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது, நேம் இருக்குது, அண்ட் இது வந்துட்டு ஆர்டரோட ஐடி, இது வந்துட்டு ஆர்டரோட கஸ்டமர் ஐடி டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே லெஃப்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு லெஃப்டில் இருக்க ஜோ, ஹென்ரி, சாம்லாம் வந்துட்டு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ். இதுக்கு வந்துட்டு ஆர்டர் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணும், ஆர்டர் இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நல்ல பிரிண்ட் பண்ணிடும். இதுதான் வந்துட்டு லெஃப்ட் ஜாயினோட ஃபீச்சர். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வேர் கண்டிஷனில் கஸ்டமர் ஐடி வந்துட்டு நல்லுன்னு இருந்துச்சுன்னா அதோட கஸ்டமர் நேமை மட்டும் எடுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு வேர் கண்டிஷனில் ஆர்டரோட ஐடி வந்துட்டு நல்லா இருக்குது, இஸ் நல் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பிரிண்ட் பண்ணணும்னா கஸ்டமரோட நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ c.name அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துடும். பட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிளில் வந்துட்டு அவுட்புட் கேட்குறாங்க. ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏலியாஸ் நேம் போட்டுருவோம். ஸோ கஸ்டமர்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு அப்ரூவ் ஆகிடும். இது வந்துட்டு அக்செப்டட் அப்படின்ட்டு வந்துடுச்சு. ஸோ நம்ம போட்ட இந்த query கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு அப்ரோச் சொல்லியிருந்தால அது வந்துட்டு சப்குவரி யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ அதுவும் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆர்டர்ஸ் டீட்டெயிலில் வந்துட்டு எல்லா கஸ்டமர் ஐடியும் தனியாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டமர் டேபிளில் வந்துட்டு இந்த ஆர்டர்ஸ்லேருந்து குரூப் பண்ணி வச்ச கஸ்டமர் ஐடியில் எதெல்லாம் இருக்கோ அதை தவிர்த்துட்டு மிச்ச கஸ்டமரோட ஐடிஸ் எல்லாம் வந்துட்டு காட்டு அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு query அடிக்கணும். ஸோ ஒன்று வந்துட்டு ஆர்டர்ஸ் டேபிள்லேருந்து கஸ்டமர் ஐடிஸை மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறது. ஸோ செலக்ட் கஸ்டமர் ஐடி ஆர்டர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு கஸ்டமர் ஐடி மட்டும் டிஸ்டிங்க்டாக இருக்கணும். ஸோ நான் டிஸ்டிங்க்ட் போட்டுருக்கேன். டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி கஸ்டமர் ஐடி கொடுத்துட்டோம்னா இதில் வந்துட்டு யூனிக்கான கஸ்டமர் ஐடிஸ் மட்டும்தான் இதோட ரிசல்ட்டாக வரும். ஜஸ்ட் விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காக இதை மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு கஸ்டமர் ஐடியில் 3-1 மட்டும் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ் டேபிளில் வந்துட்டு 3-1 அப்படின்ட்டு ஐடி இல்லாத மிச்ச ஐடிஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்துட்டு சப்குவரியாக மாற்றிடலாம். ஸோ வந்துட்டு கஸ்டமர்ஸ் டேபிளில் வந்துட்டு செலக்ட் நேம் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் ஐடி நாட் இன். வந்துட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இந்த queryயோட ரிசல்ட்டை வந்துட்டு இங்கே நம்ம இன்புட்டாக கொடுத்துடணும். ஸோ இதுதான் நமக்கு சப்குவரியாக இருக்கும்.
இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம ப்ரீவியஸாக வந்த லெஃப்ட் ஜாயின் போட்ட அந்த ரிசல்ட்டும் சேமாக தான் இருக்கும். எகெயின் நம்ம வந்துட்டு நேம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கஸ்டமர்ஸ்னு கொடுக்கும். ஸோ கொடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இதுவும் நமக்கு அக்செப்டடாக மாறிடும். இதுவும் அக்செப்டடாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்கொரியை வந்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு நமக்கு அக்செப்டட்னு வந்துருச்சு. எகெயின் நம்ம திரும்ப போயிட்டு நம்ம வந்துட்டு ப்ரீவியஸாக அடித்த லெஃப்ட் ஜாயின் கொரியும் நம்ம ரன் ஆகுதா எல்லாமே அக்செப்ட் ஆகுதான்னு பார்த்துருவோம். இதையும் வந்துட்டு நான் சப்மிட் கொடுப்பேன். இதுவும் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு அக்செப்டட்னு வந்துடுச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு 2 கொரியுமே வந்துட்டு அக்செப்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி LeetCode வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ்னால் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் கிஷோர். பை பாய்.